நீங்க ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா வெரி குட். ஸோ நானும் ரீசெண்டாக தான் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஜர்னி எப்படி போகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இல்லை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஐடியா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு இந்த இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் நீங்கள் பொருளை வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்மளால் பொருளையும் விற்கவே முடியும். அதுதான் நமக்கு வந்து செல்லர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக தேவைப்படுது ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி நீங்கள் உங்கள் பேர்லையும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்க அப்பா அம்மா பேர்லையும் ஓப்பன் பண்ணலாம். யார் பேரில் ஓப்பன் பண்ணாலும் சரி, அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட் நீட் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆதாரம் ஃபேனும் லிங்க் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டலாக தங்கியிருந்தாலும் சரி, இல்லை சொந்த வீடு வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு வீட்டு வரி ரசீதுன்னு ஒன்று இருக்கும். அதோடைய காப்பி கண்டிப்பாக தேவைப்படுது. ரெண்டலாக இருந்தால் நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அக்ரிமெண்ட், அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும்ல, அதோட காப்பி உங்களுக்கு தேவைப்படுது. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இபி பில்லும் ரெண்டலோ இல்லை ஓன் ஹவுஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இபி பில் பே பண்ணியிருப்போம் 2 months ஒன்ஸ் சம்திங் இல்லையா. ஸோ அதோட காப்பி உங்களுக்கு தேவைப்படுது. இதை வச்சு தான் நீங்கள் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ண இருக்கிற பர்சனுடைய பேங்க் டீட்டெயில் தேவைப்படுது. அவங்களுடைய அதை கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் கூட இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் பரவாயில்ல தான். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அந்த ஜிஎஸ்டி யாரோ அவங்களுடைய அக்கௌண்ட் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு இந்த பெட்டர். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2000 ரூபீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்ற இடத்துல எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா 5000 பண்ணுறாங்க. அது ஏரியா பொறுத்து டிபெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் 2000க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸோ இந்த இ-காமர்ஸில் மட்டும் தான் சேல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இது தாண்டி நமக்கு இன்னும் ஒரு சில இ-காமர்ஸ் இருக்குது. பட் இது ரொம்பவே பாப்புலர் தான். ஃபர்ஸ்ட்டு அமேசான் இருக்குது. அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிலாம் கொடுத்து பிக்கப் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இந்த அமேசானில் செல்லரை கொண்டு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோ. ஸோ இந்த மீஷோலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே இதிலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்குது ஃப்ளிப்கார்ட். இந்த ஃப்ளிப்கார்ட்டும் ஷாப்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் இதுலேயும் அதாவது நீங்கள் ஒன்றுத்தில் நீங்கள் லிஸ்ட் பண்ணவே போதும், ரெண்டுத்துலையும் ஷோ ஆகும். நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ளிப்கார்ட்டில் முழுசாக அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணிக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்கப் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிக்கப் அட்ரஸ் அப்படிங்கிறது பொருளை வந்து நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்ம அனுப்பணும் இல்லையா. ஸோ பிக்கப் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து டோர் ஸ்டெப்பில் தான் நாங்கள் பிக்கப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பின்கோடில் இ-கார்டில் வந்து அவைலபிளாக இல்லை, தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 day ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது பண்ணிட்ட அப்புறம் தான் என்னால் வந்து இது முழுசாகவே என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அமேசானில் நான் ஒரு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ்னு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒன்றும் எதுவும் பண்ண கிடையாது. இனிமேல் தான் நம்ம பண்ணணும். அண்ட் தென் அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்தோன்னே உங்களால் வந்து கால் பேசிக்க முடியாது. அமேசானில் ஹெல்ப் சென்டர் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட்டை ஓரளவுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து வாண்டடாக கால் பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கால் பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி தான். ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கிலீஷுங்கிறது ஓகே, இங்கிலீஷில் பேசிக்க முடியும்னா நீங்கள் அதெல்லாம் பேசிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை எப்படி லிஸ்ட் பண்ணணும், எப்படி ப்ரைஸை செட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா A to Z எல்லாமே அமேசான் சப்போர்ட் டீம் இருக்குது. தமிழ்லே பேசுவாங்க. அது நமக்கு இன்னும் சூப்பர் தான். பட் மீஷோவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு சப்போர்ட் டீம் இருந்து எப்படின்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணாலும் ரொம்ப ரேர் தான் அவங்க பேசுறது. அப்படியே பேசினா கூட நமக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் இருக்குது, இல்லைன்னா ஹிந்தி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட்டும் அப்படி தான். நமக்கு வந்து சப்போர்ட் டீம் இருக்குது, பட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் உங்களோட செல்லர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் பொருள் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ட்ரேட்மார்க்லாம் வந்து எடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி தேவை கிடையாது. ஸோ ட்ரேட்மார்க் இல்லாமல் நீங்கள் ஜெனரிக்காகவும் யூஸ் பண்ணியும் நீங்கள் தாராளமாக வந்து ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இப்போதைக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இன் ஃபியூச்சரில் எப்படி போகுது அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்மந்தமாக அப்படின்னா மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.